ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேது வந்துட்டு ஐஸ்வர்யாவோட பிறந்த நாளை கோலாகலமா கொண்டாடி முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேது கிட்ட, இங்க பாரியா சேது, நேற்று நைட்டு என்னோட கனவுல காட்டுச்சி அம்மன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுற மாதிரி எனக்கு தோணுச்சியா, அதனால நம்ம குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு நம்ம சேது கிட்ட கேட்கவும், சேதுவும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்க இருந்துட்டு, அதுக்கு இல்லையா, நம்ம மீனாட்சியும் இந்த கோவிலுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால ஆத்தாக்கு கால் பண்ணி கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்கப்பா நான் அப்பத்தா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இங்க பாருங்க அப்பத்தா, நீங்க மறுப்பு சொல்லாம காட்டுச்சி அம்மன் கோவிலுக்கு மீனாட்சியை கூட்டிட்டு வரணும் ப்ளீஸ் அப்பத்தா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்க பாருடா, கோவிலுக்கு தானே, கண்டிப்பா நாங்க எல்லாருமே வரோம், அதுவும் அந்த காட்டுச்சி அம்மன் கோவில் எவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன், அதனால கண்டிப்பா நான் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு குடும்பத்தோட எல்லாருமே, தமிழ்ச்செல்வி குடும்பத்துல இருந்து இந்த பக்கம் ராஜாங்க குடும்பத்துல இருந்து எல்லாருமே காட்டுச்சி அம்மன் கோவிலுக்கு போயிடுறாங்க. போன உடனே காட்டுச்சி அம்மன் இந்த குடும்பத்தை பார்த்துட்டு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம், நம்ம தமிழ்ச்செல்வி குடும்பத்துல இருந்து எல்லாருமே போய் கோவில்ல நிக்கிறாங்க. நின்ற உடனே, என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ராஜாங்கம் பூசாரி அம்மாவை பார்த்து கேட்கவும், நல்லா இருக்கேன், எதுக்காக திடீர்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா, நைட்டு என்னோட கனவுல உங்கள் கோவிலில் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி கனவு கண்டேன், அதனால தான் நான் குடும்பத்தோட இந்த கோவிலில் சாமி கும்பிடணுன்றதுக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இங்கே பாரியா, காட்டுச்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் நினச்சி வரலை, அந்த அம்மன் நினச்சி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணறதுக்காக தான் உன்னை அந்த அம்மனே வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்குதான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை நடந்து என்னென்னமோ நடந்து என்னோட குடும்பத்துல இப்பதான் கொஞ்சம் அமைதியே நிலவிருக்கு, கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, இங்க பாரியா, உன்னோட மனசுல சந்தோஷம் இருக்குதுன்னு வாய் வார்த்தையால மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னோட மனசும் உன்னோட பையன் மனசும் வீட்டுல இருக்கிற மனசும் அலைப்பாய்ந்துகிட்டு இருக்கிறது எனக்கு தாயா தெரியுது, அந்த அம்மன் கரெக்டா என் கண்ணில் காட்டுறாரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. இங்க பாருமா தாயே, உன்னை ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டே துரத்திருப்பாங்க, இது நடந்திருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாமா நடந்துச்சு, இங்க பாருமா, உன் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு அந்த ஆத்தா சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கம், சேது, ஐஸ்வர்யான்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில், என்ன இந்த அம்மா எல்லாருமே புட்டு புட்டு வைக்கிறாங்களே, நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க எல்லாமே சொல்லிட்டாங்கன்னா நம்ம கதை அம்பேல் ஆயிடுமே, இப்போ என்ன பண்ணுறது, இந்த அம்மனை சாமி கும்பிடவே கூடாது, நம்ம இப்படியே எப்படியாச்சும் போயிடணும், அதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, சுயமரியாதை இழந்து எந்த ஒரு வாழ்க்கையும் வாழக்கூடாதுன்றதுக்காக தான், என்னோட சுயமரியாதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நானே அந்த வீட்டை விட்டு வந்தேன், என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி தான் மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் அம்மன் கிட்ட கொட்டி தீக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நாங்கள் எதுவுமே வேணும்னெல்லாம் பண்ணலம்மா, ஆனால் அந்த சூழ்நிலையில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் என்னோட பையன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். இங்க பாருங்க, நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி, இந்த பொண்ணு நீங்க வீட்டை விட்டு துரத்ததுனால உங்க வீட்டுல இருக்கிற மகாலட்சுமியே உங்க வீட்டை விட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இனிமே உங்க குடும்பத்துல நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும், அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு மேல எந்த ஒரு தப்புமே இல்லை, இந்த பொண்ணு மேல பழிய போட்டு இந்த பொண்ணு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை சதி பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இப்படி இந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்துட்டீங்களே, கொஞ்சம் நீங்க பொறுமை இருந்திருந்தீங்கன்னா யார் இதை எல்லாத்தையும் பண்ணதுன்னு உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அவசரப்பட்டு இந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்துட்டீங்களே அப்படின்னு நம்ம காட்டுச்சி அம்மன் சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, அம்மா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியலம்மா, எனக்கு புரியுற மாதிரி சொல்றீங்களா, இங்க பாருப்பா,
உனக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன். இந்த அம்மனோட சக்தியால் அந்த வீட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியுது. அதனால் இந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பணும். இந்த வீட்டில் இந்த பொண்ணு இருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையே சதி பண்ணி தான்ப்பா இந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்த வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு சதிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியுங்களாமா அப்படின்னு சேது காட்டுச்சி அம்மன் கிட்ட கேட்கவும் சொன்ன உடனே நம்ம காட்டுச்சி அம்மன் இங்கே பாருப்பா, நான் வெத்தலையில் மை போட்டு உன்கிட்ட தரேன். உன்கிட்ட தந்த உடனே அந்த மையில் நீ ஒரு 10 நிமிஷம் அந்த மையை கண்ணை சிமெண்டாமல் பார்த்துக்கிட்டே இருந்தால் நடந்த விஷயம் எல்லாம் அந்த வெத்தலையிலே தெரியும்பா அந்த அம்மனோட சக்தியால் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே ஈஸ்வரி இங்கே பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் குடும்பத்தில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிட்டோம். இனிமேல் எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எதுக்காக எங்கள் குடும்பத்தில் திரும்ப குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம ஈஸ்வரி கேட்கவும் இதை கேட்ட ராஜாங்க ஈஸ்வரி கொஞ்ச நேரம் அமைதியே இரு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே வெத்தலையில் மைய போட்டு கொடுங்கம்மா. எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம ராஜாங்க கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க கையில் அந்த வெத்தலையை மை போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெத்தலையில் என்னதான் இருக்குதுன்னு சேதுவும் ராஜாங்கமும் அப்படி உத்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அதாவது அந்த வீட்டில் நடந்தது எல்லாமே ஒரு படமாக அந்த வெத்தலையில் தெரியுது. அதாவது நம்ம ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா இவங்க 3 பேரும் தமிழ்ச்செல்வியோட ரூமுக்கு போய் தமிழ்ச்செல்வி குளிக்கிற நேரமாக பார்த்து தமிழ்ச்செல்வியோட ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி பேசின விஷயமே தெரிய வருது. தெரிஞ்ச உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி நம்ம ராஜாங்கத்துக்கும் சேதுக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேது தமிழ்ச்செல்வியை பார்த்து ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற எண்ணத்தில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க அம்மா நீங்கள் சொன்னது உண்மைதாம்மா. தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே சதி பண்ணி இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சேது நம்ம ஐஸ்வர்யாவை பல்லான்னு கன்னத்திலே ஒரு அடி அடிக்கிறாங்க. அடித்த உடனே நம்ம ஐஸ்வர்யா மாமா என்ன மாமா என்ன எதுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருடி, நீ தான் தமிழ்ச்செல்வியோட வாய்ஸ்ல பேசி தமிழ்ச்செல்வியை இப்படி மாட்டி விட்டுருக்கன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுடி அப்படின்னு சொல்லவும் மாமா இங்க பாருங்க மாமா, நான் இது எதுவுமே தெரிஞ்சு பண்ணல. ஆன்டி தான் என்னை இதெல்லாம் செய்ய சொன்னாங்க, அதனால செஞ்சேன். ஆனா இதனால நீங்க ஜெயிலுக்கு போவீங்க, ஜெயில நீங்க அடி வாங்குவீங்க, உங்க பதவி பறிப்போகும், நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆன்டி தான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே படப்படன்னு ஆயிடுது. என்னவே இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே மாட்டி விடுறா, இவளும் தானே இது எல்லாத்துலேயும் இருந்தா அப்படின்னு ரொம்ப கோபமா நம்ம ஐஸ்வர்யாவை பார்க்கவும் அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க ரொம்பவே ஆத்திரத்தில் என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருப்பா, இனிமே உங்கள் வீட்டு மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டா. கண்டிப்பாக அவளையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, அவளை கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் உங்கள் வாரிசுக்காக தான் இந்த இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் அவளை கூட்டிகிட்டு வர வச்சது நீங்கள் கிடையாது, அம்மன் தான் இந்த மக மேலே இருக்கிற பாரத்தை குறைச்சி வைக்கணுன்றதுக்காக தான் உங்கள் எல்லாருமே இங்கே வர வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட மோகனா இங்க பாரு ஈஸ்வரி, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம இந்த மனுஷன் உனக்கு என்ன பாவம் பண்ணாரு, இந்த மனுஷனோட முகத்தை பார்த்தா உனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிவியா, இந்த வீட்டு வாரிசா அங்கும் இங்குமா அளக்க வச்சுக்கிட்டு இருக்க, உன்னாலதான் இவ்வளோ பெரிய விஷயமும் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, அப்பயாவது நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணன்னு சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்லை ஈஸ்வரி, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும் அக்கா அது தமிழ்ச்செல்வியை பழி வாங்கணுன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். ஆனா மாமா இதுல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்க பாரு ஈஸ்வரி, இனிமே ஜென்மத்துக்கும் உங்க மாமாவும் சரி நானும் சரி உன்னை மன்னிக்கவே மாட்டோம்.
என்னோட பையனுக்கு பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இனிமே அவர் அவனோட வாழ்க்கையில திருத்தவே முடியாத ஒரு தப்பை அவனோட வாழ்க்கையில இப்போ அவர் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கரெக்டாக சொன்னீங்க மதினி. இங்கே பாருங்க, எப்படிங்க மதினி உங்களால் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சிச்சு? என் அண்ணனுக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, என்ன மதினி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க தாச்சி, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த வீட்டுக்கு எதிராகவும் செஞ்சுருக்கீங்க, அப்போ எப்படி நான் பேசாமல் இருக்க முடியும்? இங்கே பாருங்கண்ணே, இவங்க இவ்வளோ திமிர எடுத்து ஆடுறதுக்கு காரணம் நீங்கள் தானே. நீங்கள் தான் இவங்களுக்கு இவ்வளோ இடத்தையும் கொடுத்து வச்சிருக்கங்க. இவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் இந்த வீட்லேயே உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருந்தீங்களா அண்ணா, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தையும் பண்ணியிருக்கான். சேதோ, நான் படித்து உங்ககிட்ட சொன்னேன், இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதரான்னு. நீ தான் இந்த கல்யாணத்தை பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்ற. இவங்கெல்லாம் ஃப்ராடு, இந்த சொத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா? ஏன் சேதோ நான் சொன்னதை கேட்காம இப்படி உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரியே நம்ம, அதாவது சாவித்திரி இருந்துட்டு சேதுக்கிட்ட சொல்லவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, என் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் நீங்கள் இறக்கி வச்சுட்டீங்க. நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்கணுன்ற அவசியம் கூட எனக்கு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு மனசு ஓரத்தில் நான் தான் இந்த தப்பை பண்ணேன்னு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டும் இருந்தாங்க. அது இல்லைன்னு இப்போ எல்லாருக்கும் நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, இங்கே பாராத்தா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிற பொண்ணு. எந்த ஒரு மனசில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணத்தில் இருக்கிற பொண்ணு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த கடவுளே துணை நிற்காதாமா? உனக்கு யாரும் துணை இல்லைன்னெல்லாம் நீ கவலைப்படாத, உனக்கு துணையாக இந்த அம்மனும் நானும் இருக்கேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சியை வசந்தி கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாருங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இப்போ நிரூபிச்சிட்டிங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த கோவிலுக்கு வரணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கோவிலுக்கு வந்ததுனால தான் என் மேலே இருக்கிற பெரிய பாரத்தை நீங்கள் இறக்கி வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லவும், நம்ம அப்பத்தா இருந்துட்டு ராஜாங்க கிட்ட, இங்கே பாருடா ராஜாங்கம், தலகணம் பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருந்தீங்களே, கொஞ்சம் பொறுமையாக இடுங்கடான்னு எத்தனை முறை உங்களை தலைப்பாடாக அடிச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் யாருமே என்னோட பேச்சை கேட்காம இப்படி ஒரு விஷயத்த தமிழ்ச்செல்விக்கு எதிராக பண்ணீங்கல்ல, அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் நான் அவ பக்கம் நின்றேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி தாமரை விஷயத்தில் உன் பக்கம் தானே நின்றா. நாங்கள் எல்லாருமே உனக்கு எதிராக தானே இருந்தோம். அப்படி ஒரு விஷயத்தில், அதாவது கண்ணால் பார்த்து நாங்கள் எல்லாருமே நீ தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நம்பினோம். ஆனால் தமிழ்ச்செல்வி அதை நம்பாமல் அதை நிரூபித்து காட்டினால, அது அங்கே தாண்டா ஒரு நம்பிக்கையே இருக்குது. அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டியடா. அந்த நம்பிக்கையை திரும்ப ஒட்ட முடியுமா? இனிமே உன்னால் இந்த வாழ்க்கைக்குள்ளே சேர முடியுமா? நீ தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே, நீ தான் மன்மத ராசாவாச்சே அப்படின்னு நம்ம அப்பத்தான் இருந்துட்டு சேதுவை பார்த்து கேட்கவும், சேதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு கூட தெரியல, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வசந்தி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சேதுக்கிட்டேயோ, இங்கே பாருங்க சம்மந்தி, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, என்னோட பொண்ணு எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? என் பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு போய் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாளா? இப்போ நீங்கள் தான் அவளுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் அவன் மேலே ஏதாவது ஒரு பழியை தூக்கி போட்டு அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஊர் முன்னாடி கேவலப்படுத்தி என்னென்னமோ பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்தி விடுறீங்க. நாங்களும் சரி, நீங்க பெரிய இடம் அப்படின்றதுனால என் பொண்ணை தான் நான் பொறுமையாக போக சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக நீங்கள் ஊர் முன்னாடி கேட்கக்கூடாத ஒரு வார்த்தையை என் பொண்ணை பார்த்து கேட்டீங்க. அந்த வார்த்தையை இப்போ வரைக்குமே அவள் மனசில் வச்சுக்கிட்டு தான் இருக்கா. அந்த வார்த்தைக்காக தான் உங்கள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் அவளோட மனசை எப்படியோ மாற்றி உங்கள் கூட சேர்ந்து வாழ வச்சோம். ஆனால் அந்த வாய்ப்பையும் நீங்கள் நழுவ விட்டுட்டீங்க. என் பொண்ணோட மனசை நீங்கள் ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. இனிமேல் என்னோட பொண்ணோட பக்கம் தான் நாங்கள் நிற்க போகிறோம். நீங்கள் என் பொண்ணுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு
என் கூட சேர்ந்து வாழுன்னு சொன்னாலையும் என் பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறாளோ அது பக்கம் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரியும் சித்ரா ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே பயத்தில் இருக்காங்க. நம்மளை என்ன பண்ணுவாங்களோ, எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்க கூடாதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சித்ரா இருந்துட்டு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, நம்மளை இனிமேல் அந்த வீட்டில் சேர்த்த மாட்டாங்களாம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, என்னால் ஏசி இல்லாமலாம் இருக்கவே முடியாதம்மா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்னம்மா பண்ணுவோம், வெளியே போயிட்டா எனக்கு இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, ஏதாவது பேசி பெரியப்பாவோட மனசை மாற்றி நம்ம அவர் கூட கிளம்பிடலாமா, ப்ளீஸ்மா பேசுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி நானே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே குழம்பி போய் இருக்க, நீ வேற அமைதியை இருடி அப்படின்னு நம்ம சித்ராவை திட்டிக்கிட்டு இருக்கவும், நீ இருக்கிற விஷயத்த சொன்னா ஏமா நீக்கு என்கிட்ட கடுப்படிக்கிறேன், அந்த ஐஸ்வர்யா நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு உன்னை அப்படியே கை காட்டி விடுறா, எனக்கு அப்படியே ரொம்ப எரிச்சலா இருக்குமா, அவளுக்கு போய் சேதுவை கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, நல்லா அனுபவிங்கம்மா அப்படின்னு நம்ம சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து கேட்கவும், நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு, மாப்பிள்ள நான் உன்கிட்ட 1000 முறை சொல்லியிருப்பேன் தங்கச்சி எந்த தப்புமே பண்ணியிருக்காதுன்னு, ஆனால் நீ தான் எதுவுமே நம்பாம உன்னோட தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணாத, வக்காலத்து வாங்காதன்னு என்ன அசிங்கப்படுத்தி பேசினிய மாப்பிள்ள, இப்போ எப்படி மாப்பிள்ள எந்த மூஞ்சை வச்சுட்டு தமிழ்ச்செல்வி கூட நீ பேசுவ, அவகிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறது கூட உனக்கு முகம் வரும், சொல்லு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமா, நான் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு இப்போதான் மாமா எனக்கு புரிஞ்சுது, நான் இந்த தப்பை எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல மாமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மாப்பிள்ள இந்த தப்பை எப்பவுமே நீ சரி பண்ண முடியாது, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போயிட்ட, இதுக்கப்புறம் தங்கச்சி கூட சேர்ந்து வாழணும்னெல்லாம் ஆசைப்படாத சரியா அப்படின்னு சொல்லி நம்ம கருப்பு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மலர் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா கருப்பண்ண சொல்றதும் கரெக்டாக தான், நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு, தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை நீங்க பண்ணியிருக்க கூடாது, தமிழ்ச்செல்வி எத்தனையோ முறை உங்ககிட்ட சொன்னாலா இல்லையா, நான் இந்த தப்பு பண்ணலை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல முயற்சி பண்ணா, ஆனால் தமிழ்ச்செல்வியை யாருமே பேச விடாம தமிழ்ச்செல்வியை கண்டபடி பேசி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு தானே துரத்து விட்டீங்க, அப்படி இருக்கும்போது எப்படி மாமா தமிழ்ச்செல்வி திரும்ப உங்களை மன்னிச்சு உங்க வாழ்க்கைக்குள்ள வருவான்னு நினைக்கிறீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது, நீங்கள் மட்டும் அப்படி ஒரு தப்பு பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு வாரிசு நீங்கள் தமிழ்ச்செல்வி அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறத நீங்களே கெடுத்துட்டீங்க மாமா அப்படின்னு சொல்லி நம்ம மலர் இருந்துட்டு சேதுவை பார்த்து கேட்கவும், சேதுக்கு அப்படியே தலை சுற்றி மயக்கமான மாதிரி ஆயிடுது, அப்படியே அழுதுகிட்டு கீழே உட்காந்துடுறாங்க. ஐயோ அப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனப்பா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புப்பா, தமிழ்ச்செல்விக்கு இப்படி ஒரு துரோகத்தை நான் பண்ணியிருக்கவே கூடாது, அப்பா நீங்களாவது எனக்கு சொல்லி புரிய வச்சிருக்கலாம்லப்பா, இங்கே பாருங்க மாமா நீங்கள் இப்படி அழுறது என்னால் தாங்க முடியல மாமா அப்படின்னு தாமரை ஒரு பக்கமும், நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, சேது நீ அழுகாத சேது, தமிழ்ச்செல்வி கிட்ட நம்ம பேசி புரிய வைக்கலாம், நீ இப்படி அழுகாத சேது, நீ அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி இப்போ உனக்கு சந்தோஷமாடி, என்னோட மாமாவை எப்படி அழ வச்சிருக்க, என் மாமா எப்படியெல்லாம் இருந்தவர் தெரியுமா, இப்படி என் மாமாவை அழ வச்சுட்டியடே, உனக்கு நீ நல்லா இருப்பியா, நாசமா போயிடுவடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு நான் எதுவுமே பண்ண கிடையாது, எல்லாமே ஆண்டி தான் பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் ஆண்டி சொன்னதுனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், ஆண்டி எனக்கு சேது மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் இது எல்லாமே பண்ணேன், நான் சேது மாமாவை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன், அதனால தான் சேது மாமாவை ஆண்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன உடனே நான் இதை செஞ்சால் தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போயிடுவா, வீட்டை விட்டு போனதும் அவளுக்கு எப்படியாவது விவாகரத்து வாங்கி கொடுத்து தமிழ்ச்செல்வியை துரத்து விட்டுட்டு உன்னை அந்த இடத்துக்கு நான் கொண்டு வரேன், நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இது எல்லாத்தையுமே கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தனம் இருந்துட்டு ரொம்பவே கோபமாக
அப்படியே நம்ம ஐஸ்வர்யாவை ஒரு ஒரு 2 அடி அடிக்கிறாங்க தவடையிலே. அடித்த உடனே இங்கே பாரு, என் அக்காவோட வாழ்க்கையை கெடுத்து இப்படி குட்டிச்சோரை ஆக்கி வச்சிருக்கே, உனக்கெல்லாம் மனசாட்சின்றது ஒன்று இல்லை. என் அக்கா இருந்த இடத்துல நீ வரணும்னு நினச்சிருக்கே. இவ்வளோ கேவலமான விஷயத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. அடச்சி, உன்ன மாதிரி ஒரு மானகெட்ட ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு பயங்கர கேவலமாக அதாவது நம்ம தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி இருந்துட்டு ஐஸ்வர்யாவை திட்டிக்கிட்டு இருக்கவும், நம்ம அதாவது வசந்தி இருந்துட்டு இங்கே பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அதாவது தமிழ்ச்செல்வியோட தங்கச்சிக்கிட்ட சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, அடியே என்னடி அமைதியாக இருக்கணும், என்ன அமைதியாக இருக்கணும், அவள் பண்ண தப்புக்கு சரியாக தாண்டி அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா. தனம், நீ கரெக்டாக தாண்டி பண்ணிட்டு இருக்க. அவள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அந்த தப்பை பண்ணிட்டு அதுக்கு ஒரு நியாயத்தை வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படி உன்னால் இப்படி ஒரு நியாயத்தை சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம காட்டச்சியம்மன் இருந்துட்டு, இங்கே பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக சாமி கும்பிடுங்க, அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்து பிரச்சனையை நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட வைக்கிறாங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட, இங்கே பாரிய சேது, உன்னோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனையா, என்னை மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி என்னோட குழந்தைங்களையும் என்னோட பொண்டாட்டியும் என்னை விட்டு போகுவாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலப்பா. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என் குழந்தைங்களுக்கும் சரி, என் பொண்டாட்டிக்கும் சரி, மாத கர்ப்பிணியாக இருக்கான்னு கூட பார்க்காம அவளை கண்டபடி பேசி அவளை வீட்டை விட்டு துரத்தி இருக்கேன்ப்பா. அதுவும் அவள் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அவளுக்கு அவ்வளோ பெரிய தண்டனையை நான் கொடுத்துருக்கேன். அது மிகப்பெரிய பாவம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டு நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்கள் என் பொண்ணுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை செஞ்சுருக்கீங்க தான். ஏதோ நீங்கள் சூழ்நிலையால் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க. நானாக இருந்தாலையும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். அதனால் என்னோடய பொண்ணோட மனசை எப்படியாவது நான் பேசி கரைக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோபமாக, இங்கே பாருங்கப்பா, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சி நீங்கள் அங்கே வாக்கு கொடுத்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், என்னோடய வாழ்க்கையில் இனிமேல் யாருமே கிடையாது. என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சுயமரியாதைன்னு உனக்கு ஒன்று இல்லவே இல்லை. தகுதி தராதான் பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். உன்னை தகுதி தரம் பார்க்காம உன்னை கல்யாணம் பண்ணது மிகப்பெரிய தப்பாக போச்சு. அப்படி இப்படின்னு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசினாங்க, நம்ம குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசினாங்கப்பா. அப்படி சுயமரியாதைலாம் இழந்து அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? எதுக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கப்பா, திரும்ப அந்த குடும்பத்துக்கிட்ட போய் என்னை வாழ வைக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லவும், ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாமாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால மாமா ஏன் கூட தானே வாழணும். எதுக்காக திரும்ப தமிழ்ச்செல்வி சேது மாமாவோட வாழ்க்கையில் வரணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இனிமே தமிழ்ச்செல்வி சேது மாமாவோட வாழ்க்கையில் வரவே கூடாது. நான் தான் சேது மாமாவோட வாழ்க்கையில் இருப்பேன். இனிமே சாகிற வரைக்கும் நான் தான் சேது மாமாவோட ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம ஐஸ்வர்யாவை பலார்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்கே பாருடி, நீ பண்ண தப்பால தாண்டி என் வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாக நிற்குது. இப்போது நீ என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா? நீ என் கூட சேர்ந்து வாழவே முடியாதுரே. நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது, நான் உனக்கு புருஷனும் கிடையாது. உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னா நான் உனக்கு புருஷன் ஆகிடுவேனா? தாலி கட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு நிமிஷம் கூட உன்னை என்னோட பொண்டாட்டியாக நான் நினச்சதே கிடையாதுடி. உன்னை அப்படி எனக்கு நினைக்கவும் தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் பேசி என் மனசை காயப்படுத்தாதீங்க மாமா. இங்கே பாருடி, என்னோட வாழ்க்கையில் நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு எப்படிடி உன்னால் வாய் கூசாமல் பேச முடியுது? இந்த மாதிரி உன்னை என்ன பண்ணணுமோ வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன்டி அப்படின்னு கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜாங்க இருந்துட்டு, சேது, நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு. அந்த கடவுளையே கூப்பிட்டு நம்மளுக்கு இப்படி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க வச்சுருக்காரு. இனிமே தமிழ்ச்செல்விக்கிட்டே நம்ம மன்னிப்பு தான் கேட்கணும். நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. நீ அவளை கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு அவளை ரொம்ப காயப்படுத்தியிருக்க, கஷ்டப்படுத்தியிருக்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு தான். நான்
ஏதோ இருந்த சூழ்நிலையில் உனக்கு புத்திமதி நான் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் நானே உனக்கு துணையாக இருந்தது அது மிகப்பெரிய தப்பு தான். தப்பு எது கரெக்டு எதுன்னு ஆத்தா என்கிட்ட சொல்லும்போது நான் ஆத்தா மேலே கோவப்பட்டேன். ஆனால் ஆத்தா சொல்கிறது தான் இப்போ கரெக்டாக இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஏதோ ஒரு நலத்துக்காக தான் சொல்கிறாங்கன்னு நம்ம அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டு இருந்தால் நம்ம பின்னாடி நல்லா சந்தோஷமாக இருக்கலான்றது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. நான் ஆத்தா சொல்கிறத கேட்டிருக்கணும். ஆத்தா சொல்கிறத கேட்காம இப்படியெல்லாம் பண்ணது மிகப்பெரிய தப்பு. உன்னோட வாழ்க்கையை திருத்த முடியாத ஒரு புதரை ஆக்கி வச்சுட்டேனே சேது, என்னை மன்னிச்சிரு சேது அப்படின்னு சொல்லவும், அப்பா நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுவும் ராஜாங்கவும் தமிழ்ச்செல்வி கிட்டே போயிட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, என் பையன் உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்டான். இப்போ உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எங்கள் எல்லாருக்கும் இப்போ தான் தெரிய வருது. எங்களை மன்னிச்சிருமா. நாங்கள் எல்லாரும் பண்ணது மிகப்பெரிய தப்பு. நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்குன்னு கூட பார்க்காம உன்னை வீட்டை விட்டு அனுப்புனது மிகப்பெரிய தப்புமா. நான் அது சரின்னு சொல்லவே மாட்டேன். அது மிகப்பெரிய தப்பு தான். எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு ராஜாங்கம் கையெடுத்து கும்பிடவும் இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதே சமயத்தில் நான் உங்களை மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கமும் சேதுவும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தையும் சேதுவையும் மன்னிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்